முதல்ல இந்தியா பூரான்னு சொல்கிறதே தப்பு. உலகம் பூரா ஆடி போயிருக்காங்க. உலகம் பூரா. ஏன்னா இது வந்து டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. ஒரு தலைவர் மக்கள்கிட்ட பார்த்து பேசணுன்னா அவர் வந்து தெருவா வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஒரு இடத்துல இருந்து நான் வரேன், இன்றைக்கி தேதிக்கு இந்த தேதியில் நான் வரப்போகிறேன், லைவாக வருவேன், நீங்கள் நான் பாருங்கன்னா எல்லாம் அவன் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு போகிறான். தலைவர் மேலே அக்கறை இருக்கும், அதை பார்த்துட்டு போகணும். தெரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது ஆளுங்கட்சியிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க எங்கே நினச்சாலும் எங்கே வேணாலும் கூட்டம் போட்டுப்பாங்க, எங்கே வேணாலும் ரோஷோ போடுவாங்க, எங்கே வேணாலும் கூத்தடிப்பாங்க, எங்கே வேணாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எதிர்கட்சிங்கன்னா அவங்களுக்கு ஏடா கூடமாக எதாவது பண்ணுற வேலை தான் இது. இது ஒரு காரணம். நான் கூட ஒரு மீட்டிங்கில் இந்த சமயத்தில் ஒருத்தர் அனுமதி கேட்டேன். ஆர்ஆர் சைடு பக்கத்தில் அனுமதி கேட்டேன். என்ன காரணத்தை சொல்லிடுறேன். ஆறுமுகசாமி ஆணையன்னு வச்சாங்கல்ல, அது அவர் ரிப்போர்ட் கொடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? ஆணையன்னு எதுக்கு வைக்கிறீங்க? நடவடிக்கை எடுக்க தானே வைக்கிறீங்க. அதே மாதிரி இப்போது அந்தம்மா தூத்துக்குடியில் அருணா ஜெகதீசன் அவங்க ஒரு ஆணையம் வச்சாங்க. அவங்களும் அறிக்கை கொடுத்துட்டாங்க, அதுக்கும் பதில் வரல. அது இன்னொரு 4 விஷயத்தை சைட் பண்ணி நான் பர்மிஷன் கேட்டேன். எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, சார் ஞாயிற்றுக்கிழமை அங்கே வேறு ஒரு குரூப் பண்ணுறாங்க, மருத்துவர்கள்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது சார் அப்படின்ட்டாங்க. நான் உடனே அங்கே போய் பார்க்குறேன், மருத்துவர் ஆர்ப்பாட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்போ நான் கேட்குறேன், சார் நேற்று 8 மணிக்கு தான் சார் அவங்க எங்களுக்கு தகவல் சொன்னாங்க, அதனால் உங்களுக்கு சொல்ல முடியல. ஏன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் என்ன உங்களுக்கு? இப்போ நான் சேனல்லாம் வச்சுருக்கேன். முன்ன 50,000 பேர் 60,000 பார்த்தாங்க, இப்போ வந்து கட் பண்ணுறாங்க.